அடர்ந்த காட்டுப்பகுதியில் ஞானமிக்க ஒரு முனிவர் வாழ்ந்து வந்தார். அவரது பெயர் சித்தயோகி. அவர் பல வருடங்களாக தவமியற்றி இயற்கையின் இரகசியங்களை உணர்ந்தவர். சித்தயோகியின் ஆசிரமம் மிகவும் எளிமையானது. ஆனால் அங்கே வரும் அனைவருக்கும் மன அமைதியும் தெளிவும் கிடைக்கும். ஒரு நாள் செல்வ செழிப்புடன் வாழ்ந்த ஒரு அரசன் மன அமைதியை தேடி சித்தயோகியை நாடி வந்தான். அரசன் முனிவரிடம், சுவாமி, எனக்கு அனைத்து செல்வங்களும் இருக்கின்றன. ஆனால் என் மனதில் அமைதி இல்லை. நான் எப்படி அமைதியை பெறுவது என்று கேட்டான். சித்தயோகி புன்னகத்தை கொண்டு அரசனை ஒரு வாரம் தனது ஆசிரமத்தில் தங்கியிருக்க சொன்னார். அரசன் ஒப்புக்கொண்டான். முதல் நாள் முனிவர் அரசனிடம், இன்று நீ ஒரு விவசாயியைப் போல் வேலை செய்ய வேண்டும். நிலத்தை உழு, பயிர் நடு என்றார். அரசன் திகைத்தான். ஆனால் முனிவரின் சொல்லை மதித்து அவ்வாறே செய்தான். உடல் முழுவதும் வியர்வை வழிய அவன் களைப்படைந்தான். இரண்டாம் நாள் முனிவர் அரசனிடம், இன்று நீ ஒரு மரத்தை நடும் தொழிலாளியைப் போல் கன்றுகளை நட்டு தண்ணீர் ஊற்று என்றார். அரசன் அதையும் செய்தான். மூன்றாம் நாள் அவன் ஒரு குயவனைப் போல் களிமண்ணில் பானை செய்தான். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வேலை செய்து தனது உடலை வருத்தி உழைத்தான். ஏழாம் நாள் அரசன் முனிவன் முன் வந்து அமர்ந்தான். அவனது முகம் பொலிவுடன் காணப்பட்டது. முனிவர் கேட்டார், அரசனே, இப்போது உன் மனதில் அமைதி இருக்கிறதா என்று. அரசன் கண் கலங்கினான். ஆம் சுவாமி, நான் என் வாழ்வில் ஒருபோதும் இவ்வளவு அமைதியையும் திருப்தியையும் உணர்ந்ததில்லை. இந்த ஒரு வாரத்தில் நான் என் கைகளால் உழைத்தேன். ஒவ்வொரு வேளையிலும் ஒரு புதிய அர்த்தத்தை கண்டேன். உழைப்பின் அருமையையும் எளிமையின் இன்பத்தையும் உணர்ந்தேன். என் மனதில் இருந்த பேராசையும் கவலையும் நீங்கி இப்போது நான் மிகவும் அமைதியாக இருக்கிறேன். முனிவர் புன்னகைத்து, அரசனே, அமைதி என்பது வெளியிலிருந்து வருவதல்ல, அது உன் உள்ளேயே இருக்கிறது. நீ உன் கைகளால் உழைத்து பிறருக்கு பயனுள்ள ஒன்றை செய்யும்போது உன் மனம் தானாகவே அமைதியடையும். உண்மையான செல்வம் என்பது நீ அனுபவிக்கும் உழைப்பில் பலனில்தான் இருக்கிறது என்றார். அரசன் முனிவரின் கால்களில் விழுந்து ஆசி பெற்றான். அவன் தன் நாட்டிற்கு திரும்பி இனிமேலும் ஒரு நல்ல அரசனாக வாழ்ந்து தன் மக்களுக்கு உழைப்பின் மகத்துவத்தையும் எளிமையின் இன்பத்தையும் கற்றுக் கொடுத்தான். ஆகவே இந்த கதையின் நீதி என்பது உழைப்பே உயர்வு, எளிமையே. இதன் மையக்கருவை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அதாவது அமைதி என்பது தேடி போவதல்ல, அது உருவாக்கப்படுவது. நாம் எல்லோரும் நிம்மதியை தேடி பணத்தையும் பொருளையும் சொகுசான வாழ்க்கையும் நோக்கி ஓடுகிறோம். ஆனால் உண்மையில் மனம் என்பது எப்போது அமைதியடைகிறது தெரியுமா? எப்போது நம் கைகள் பயனுள்ள வேலையை செய்கிறதோ, எப்போது நம் வியர்வை துளிகள் பூமியில் விழுகிறதோ, அப்போதுதான் நம் மனதில் உள்ள தேவையற்ற குழப்பங்கள் கரைகின்றன. ஆகையால் நாம் சோம்பேறித்தனத்தை விடுத்து உழைப்பை நோக்கி செல்ல வேண்டும். உழைப்பு மட்டுமே உயர்வையும் நிம்மதியையும் தரும். உழைப்பே தியானம், எளிமையே ஆனந்தம். மீண்டும் மற்றொரு நல்ல காணொளியில் சந்திப்போம். வணக்கம்.